நம்ம வீட்ல எப்போதுமே இந்த கிரீன் கிரேவி ரொம்ப ஃபேவரட். நான் வந்து நேத்து பன்னீர் வச்சு செஞ்சிருந்தேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பன்னீரை நல்லா வெந்நீர்ல போட்டு கழுவி எடுத்துட்டு, அது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, எண்ணெயில 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ற மாரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் தோசை கல்ல தான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து மெயினா ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 5, 6 பச்சை மிளகாய். காரத்துக்கு மெயினா இதுல பச்சை மிளகாவும், பெப்பர் தூள் மட்டும் தான் சேர்க்க போறோம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமா ஃபிளேவருக்கு நான் புதினா சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 கப் தயிர். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்து இதுல உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒரு 4, 5 முந்திரி சேர்த்துக்கங்க. அது கிரேவி நல்ல திக்னஸ் கொடுக்கும். அடுத்து ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். வேற எந்த ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ணல. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கொஞ்சமா கரம் மசாலாவும் சில்லி தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த காரமே எனக்கு போதுமானது. அடுத்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு கடைசியில எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல நம்ம வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பெப்பர் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிரீன் பன்னீர் ரெடி ஆயிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமான இதே கிரீன் கலர்ல வேணும்னா எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண தேவையே இல்லை. இதுவே சும்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும். நேத்து நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சிருந்தேன். இந்த பன்னீரை செய்ய போகும்போதாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு கிச்சனு இந்த தோசைகள்ல வச்ச வேகத்துக்கு சும்மா ரொட்டி அடுப்புல நின்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே.